வணக்கம். வளர்ந்து வரும் நாகரிகங்கள்ல மறந்து போன கதையாவே ஆயிடுச்சு, கதை கேட்குறதும், சொல்றதும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு கதைய தான் பார்க்க போறோம். கதையில சாரா அப்படிங்கிற ஒரு பாப்பா வராங்க. அந்த பாப்பாக்கு சின்ன வயசுலேருந்தே குருவிகள், கிளிகள், அணில்கள் இது போல இருக்க உயிரினங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டு பின்னாடி இருக்க ஒரு பெரிய தோட்டத்தில நெறைய குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வருதுங்க. அந்த தோட்டத்துல ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபவுண்டெயினும் வச்சிருக்காங்க. அந்த ஃபவுண்டெயின்ல தண்ணி குடிக்கிறதுக்காகவே நெறைய பறவைகள் வந்து போவாங்க. சாரா போறப்பலாம் கை ஃபுல்லா தானியங்கள் கொண்டு போவாங்க. அங்க இருக்க எல்லா பறவைகளுக்கும் அத போடுவாங்க. சாரா வராங்க அப்படின்னாலே அந்த பறவைகள்லாம் ஒரே சந்தோஷமாயிடும். சாரா வந்த உடனே சுத்தி சுத்தி வந்து கீச் கீச்சுன்னு கத்துறதும், அணில்கள்லாம் ஓடி வரதும் இதே மாரி நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனோடனே கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சு. கடும் குளிர். அந்த நேரம் பார்த்து சாராவுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப குருவிகள் எல்லாமே சாராவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்துச்சு. அந்த டைம்ல சாராவாலயும் வர முடியல. குருவிகளும் இரை தேடி வெளியவும் போ முடியல. சரி ஃபவுண்டெயின்ல போய் தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, தண்ணி உறைஞ்சு போயிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. தண்ணி கூட இல்லாத நிலைமையில குருவிகளும், அணில்களும் இருக்கு. இந்த குருவியும், அணில்களும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க, நம்ம சாரா வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மொத்தமா ஒரு கூட்டமா கிளம்பி போறாங்க. சாராவோட ஜன்னல் கண்ணாடியால ஆனது. அதனால போய் தட்டி பார்க்குறாங்க. அவங்களோட அலகுல குத்துறாங்க அந்த குருவிகள்லாம் சேர்ந்து. சாரா ஜன்னல் வழியா பார்த்துட்டு முடியாம படுத்திருக்க சாரா திடீர்னு இவங்கள பார்த்தோனே அவளுக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம் வருது. வேகமா வந்து கதவு திறந்து, "எப்படி இருக்கீங்க? நான் உங்கள பார்த்து எத்தன நாள் ஆச்சு? நீங்கலாம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னேன். எல்லா பறவைகளும் "நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்ன்னு" சொல்லுதுங்க. ஆனாலும் அவங்க முகத்துல ஒரு தெளிவே இல்லாது சாராவால புரிஞ்சுக்க முடியுது. உள்ள வர சொல்லிட்டு, உள்ள வந்த உடனே அவ வச்சிருக்க ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்க தண்ணிய ஒரு பவுல்ல ஊத்தி வைக்கிறா. தண்ணியே குடிக்காம இருந்த பறவைகள் வயிறு நிரம்ப நல்லா தண்ணி குடிக்குதுங்க, தாகம் தீர தீர. தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு பவுல்ல தேடி எடுத்துட்டு வந்து தானியங்கள்லாம் போட்டு வைக்கிறா, சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு சொல்றா, "வெளிய ரொம்ப குளிருதோ?" அப்படின்னு. "ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப குளிரா இருக்கு. வெளியவே போக முடியல" அப்படிங்குதா. உடனே அத புரிஞ்சுக்கிட்ட சாரா, அவ பெட்டு பக்கத்திலேயே வார்மா ஒரு பெட்ட வந்து ரெடி பண்றா. அவ சொல்றா, குளிர்காலம் மாறுற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆன பிறகு வெளிய போங்க" அப்படிங்கிறா. குருவிகளுக்கும் அந்த அணிலுக்கும் ஒரே சந்தோஷம். நல்ல வேளை கடும் குளிர்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. இருந்தாலும் வேணாம் வேணான்னு அங்கே போய் எங்க கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறோம். அதுவே எங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த பறவைகள்லாம் சொல்லுது. இல்ல இல்ல, நீங்க என் கூட இருந்து தான் ஆகணும். நான் எப்போ உங்க கூட வர்றதுக்கு எனக்கு சரியாகுதோ, இந்த கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் நீங்களும் போணும் அப்படி சொல்லுது. அப்போ உடனே அந்த குருவிகளுக்கெல்லாம் இன்னும் சந்தோஷமாயிடுது. அப்புறம் அவ கூடவே தங்குதுங்க. கொஞ்ச நாள் ஆனோனே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நார்மலான கிளைமேட் வருது. இவங்களும் அந்த வெதர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளிய போறாங்க. அந்த தோட்டத்தில வழக்கம் போல விளையாடுறது, இந்த ஃபவுண்டெயின்ல தண்ணி குடிக்கிறது அது போல நார்மலா இருக்காங்க. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவோம். நன்றி.